ஆமா, என் காலடியில நீ ஏன் விடற? இந்த உலகத்தையே காணிக்கையா உன் காலடியில செலுத்தினாலும் நான் செஞ்ச பாவத்துக்கு ஈடாகாது. அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு தாங்க ரொம்ப பெரிய மனசு. காட்டுல கடந்த பாறாங்கல்ல சிலையாக்கி இந்த கோயில உட்கார. ரொம்ப புகழக்கூடாது. வா உட்கார். ஆமா, இதெல்லாம் நம்ம உடம்பு கொத்து வராதுங்க. இந்த மண்ணு தரதான் நமக்கு மயிலாசனம். அப்பா அண்ணா, என்னது ஏன் படுத்துட்ட? எந்திரி எந்திரி. கலப்புங்க. அதுக்குள்ளயா? பின்னங்க காலையில இருந்து ஒரே சொல்ல. அந்த ஐயர் வேற கத்துக்கிட்ட மந்திரத்தெல்லாம் இங்கேயே சொல்லிட்டாரு. எதுக்கு இருந்த நெருப்புல நெய்ய வேற ஊத்துனாரு. அந்த வாடகையே நமக்கு பிடிக்கல. அது மட்டுமா, ஃப்ரீயா இருந்த அந்த உடம்புல இத்தனை நகையும் போட்டா தாங்கம்மா. எனக்கு பிடிக்குங்க. அப்படி காலையில அந்த நகையெல்லாம் கொண்டு போய் அத்தைக்கு கொடுக்கணுங்க. இந்த நகையெல்லாம் உங்க அத்தை உனக்கு ஆசையா போட்டது. இப்ப நானும் ஆசையா உனக்கு ஒரு நகை போட போறேன். என்னங்க? இப்படி இத உன் கையை விட்டு எப்பவுமே கழட்டக்கூடாது. சரிங்க. கழுத்துல கட்டின தாலி மாதிரி கையில போட்ட மோதிரமும் என்கிட்டயே இருக்கும். நான் செத்தாதாங்க இதை வர விட்டு போகுது. இடத்துக்கு வந்துட்டேன். உனக்கு நேரம் வந்தாச்சு. என்ன வியாதி? விலாவரியா சொல்லு. காலையில எழுந்திருச்ச உடனே கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலா எரியுது சார். அப்புறம் மண்டையில குத்து குத்துன்னு குத்துமே. ஆமா சார். மத்தியானம் சாப்பாடு உள்ள போகாதே. ஆமா சார். சாயந்தரம் வயிறு பகபகன்னு எரியுமே. ஆமா சார். ராத்திரில தூக்கமே வராதே. ஆமா சார். என்ன சார் இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க? இதே வியாதிதான் எனக்கும் 5 வருஷமா. என்ன சார் மருந்து? அதுதான் தெரியல. நீ ஒண்ணு செய், ஒரு பெரிய டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு. சரி சார். இல்லையா ஃபீஸ்? இந்த சிகிச்சைக்கு ஃபீஸ் வேறயா? எனக்கு இல்லையா. இப்ப நீ பெரிய டாக்டர் கிட்ட எனக்கு சேர்த்து தானே கன்சல்ட் பண்ற. என் பங்கு அப்புறம் மருந்து சீட்டை என்கிட்ட காமிச்சிட்டு போ. ஆகட்டும் சார். என்னங்க இதெல்லாம்? இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்க போறேன். ராத்திரி எல்லாரும் நீந்த போறாங்க. ஓஹோ, அத்தை இல்லாத இந்த நேரத்துல இப்படி ஒரு அநியாயமா? இது என்ன அநியாயமா? வருஷா வருஷம் நடக்கிற விஷயம் தானே. என்ன தம்பி பிறந்த நாளைக்கு அம்மா மருதமலைக்கு அர்ச்சனை பண்ண போடுவாங்க. அதுவும் இந்த வருஷம் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா எல்லா கோயில்களுக்கும் போயிருக்காங்க. எப்போ வருவாங்களோ அதான் இங்க கேட்காலே இல்ல. உங்களுக்கும் இந்த பழக்கெல்லாம் உண்டா? ரெகுலரா இல்ல, எப்பாவது ரேரா. ஹாய் சொசைட்டி இல்லையா? கொஞ்சம் அவ்வளவுதான். ஹை சொசைட்டியா? ஆமா. என்னது இன்னைக்கு நாட்டுப்புற மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்? நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிக்க. ராமராவ், ஐஸ்வரா வந்துருச்சான்னு பாருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. ஹை சொசைட்டி. அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு அடி பாதி குடிச்சியா? நீங்க தான் சொன்னீங்களே ஹாய் சொசைட்டில இது சர்வ சாதாரணம்னு. அதுக்காக இப்ப நான் தான் ஹாய் 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 சொசைட்டி ஆச்சு. ஹாய் சொசைட்டினா நீ குடிக்கணுமா? ஆமா டார்லிங். பணம் வந்துச்சு, பங்களா வந்துச்சு, கூடவே பாட்டிலும் வந்துச்சு. ஹலோ பிரேமா. ஹலோ மிஸ்டர் ராஜா, how do you do? பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் பாலாஜி உங்களுக்கு தெரியுமா? அவர் தம்பி வெங்கடாஜல பத்தி நான் தான். அவர் சவுத் கொரியா போயிருக்காரு. ஃபங்க்ஷனுக்கு என்ன அட்டெண்ட் பண்ண சொல்லி கேபிள் வந்தது. தனியா பேசணும். நீ எப்படி வந்த? எப்படிப்பட்ட விழாவிலையும் நான் கலந்துப்பேன். இது ராயல் ஃபேஸ். இந்த வேஷத்துல யாருமே என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. இங்க எதுக்காக வந்த? நாட்டம் அடிச்ச போன எங்க இருந்தாலும் நாயும் நரியும் தன்னால தேடி வரும். அண்ணா, ஆண்டவன் ரொம்பவும் புத்திசாலி. மனுஷன் எப்பவாவது ஒரு காலத்துல கண்ணாடின்னு ஒன்ன போடுவான். அது நிக்க ஒரு இடம் வேண்டாமா? அதுக்காக தான் அப்பவே மூக்குன்னு ஒன்ன படைச்சான். அதே மாதிரி இப்ப நீ இவ்வளவு பெரிய பணக்காரியா வருவேன் தெரிஞ்சுதான் அன்னிக்கே உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். அண்ணா, இந்த கோட்டீஸ்வரனை கவர் பண்ண கதை என்னம்மா? அத கேட்க நீ யாரு? இப்படி கேக்குற நீ யார் தெரியுமா? இந்த மாளிகைக்கு சொந்தக்காரி. ஆனா மாஜி விபச்சாரி. மிரட்டுறியா? இப்ப நீ போறியா? கூச்சல் போடட்டுமா? நான் போடுறேன். விழாவுக்கு வந்தவங்களை ஒன்னா கூட்டுறேன். உன்னுடைய பழைய சரித்திரத்தை பட்டு பட்டுன்னு புட்டு புட்டு வைக்கிறேன். போய் சொல்லாத சித்தி. நான் கொஞ்சம் கூட களங்கம் இல்லாதவ.
அது உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும். ஆனா பனைமரத்துக்கு அடியில நின்னு பாலதான் குடிக்கிறேன்னு சொன்னா ஊரு நம்புமாம்மா. அதனால இந்த நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் இந்த புல்லுக்கும் பாயட்டுமே. அப்படின்னா பணம் வேணும், அதாவது கேஷ். கொடுக்கலன்னா ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சிட்டி பாபு. உன்னுடைய விபச்சார வாழ்க்கைய வீதி வீதியான ஒளிபரப்புவேன். முத்தே மணியே முழுநிலவேன் உன் புருஷன் கொஞ்சது போய் சொத்தையே சொல்லையே சொரிநாயேன்னு உன் முகத்துல காரி துப்ப வைப்பேன். என்கிட்ட இல்லையே. நெக்லஸ் எங்கன்னு கேட்டாங்கன்னா அண்ணா ஐயோ கூப்பிடுறாங்களே. வைர மோதிரம். ஐயோ அந்த மோதிரத்தை கொடுத்துரு சித்தி. என் புருஷனுக்கு பரிசா கொடுத்தது. பணத்தை கொடுத்துட்டு மோதிரத்தை எடுத்துட்டு போ. சித்தி அண்ணா வைர நெக்லஸ் கேட்டா வைர மோதிரத்தை கொடுத்துட்டு போறான். That's all right. Something is better than nothing. Something is better than nothing. You understand? கையில உள்ள சரக்கு அனுப்பிச்சு வைங்க. கப்பல் நாளைக்கே புறப்படுது. Thank you. மிஸ்டர் ராஜா. Hello. நான் தான் மிஸ்டர் சிட்டி. ரவுடிய திலகம் நம்பர் 10 செட்டி ஸ்ட்ரீட். உங்களை யார் உள்ள விட்டது? நான் எப்பவுமே கேட்டுட்டு உள்ள வர்ற பழக்கமே கிடையாது. மிஸ்டர் ரவுடியர் திலகம், உங்களை நான் உட்கார சொல்லல. ஓ, எங்க வந்தீங்க? ஒரு வைர மோதிரம், அதை விற்க வந்தேன். அதுக்கு நகை கடைக்கு போகணும். வெறும் நகையா இருந்தா போயிடுவேன். இது இந்த உலகமே உன்னை பார்த்து நகைக்க போற நகை. That's why I came. But இது ஏன் மோதிரம் இல்ல? உன் மோதிரம். அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் மோதிரம். என்ன சொல்றீங்க? பணக்காரன் ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணி டாப் ரெக்கார்ட் உண்டாக்கிட்டதா பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, அது டூப் ரெக்கார்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதான் இங்க வந்திருக்கிறேன். இது உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? என்னுடைய ஆசை நாயகி, உன்னுடைய அருமை மனைவி எனக்கு அளித்த அன்பான பரிசு. நீ என் கன்னத்துல அடிச்சுட்ட, நான் உன் நெஞ்சிலே அடிக்க போறேன். எதால? சவுக்கால. சவுக்கடி நம்பர் 1. தங்கத்தால தாலி கட்டி நெஞ்சத்தால கொஞ்சிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய அன்னக்கிளி, அவதான் எனக்கு செல்ல கிளி, உன் குடும்பத்துக்கு வெட்டுக்கிளி. சவுக்கடி நம்பர் 2. யாரவை? வீதி நாய், விலை மகள். அதிகம் பேசுறேன். சவுக்கடி நம்பர் 3. விடுதியினுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லவா பத்திரி வாழ்க்கை நீடிக்கட்டுமான்னு கேட்ட, அதுக்கு உன்னுடைய பத்திரி தெய்வம் கொடுத்த லஞ்சம் தான் அந்த மோதிரம். நம்ப மாட்டேன். இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? அவ முகத்தழக மட்டும்தான் நீ பார்த்திருக்கிற, முதுக பார்க்கல. நடு முதுகுல பெரிய மச்சம். போய், என் மனைவி கலங்கம் இல்லாதவர், தூய்மையானவர். முதல்ல எல்லா கணவரும் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், ஆனா செட்டில்மெண்ட்டுக்கு வராது. மூடு வாயே. திறந்த வாய மூணு, அதுக்கு தீனி போட வேண்டாம். 10,000 rupees. மிஸ்டர் ராஜா, நீங்க பெரிய பிசினஸ் மேக்னட், மல்டி மில்லியனர். உங்க மானத்தை நடு வீதியில ஒரு தபா 2 தபான்னு ஏல விடுவேன். 10,000 rupees. Just as a hand. Yes. அதுதான் புத்திசாலித்தனம். 10,000 rupees. செக்க கேஷா? You bastard. blackmail பண்றேன். துப்பாக்கியா? இதுல குண்டு இருக்கா? டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? இல்ல, துப்பாக்கி மனிதனுடைய உயிரை மட்டும் தான் கொல்லும், ஆனா உண்மையை கொல்லாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க.